மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே கடவுள் எழுதிய விதி என்று ஒன்று இருக்கும். ஆண்டவன் எழுதிய விதிப்படி தான் எல்லாமும் நடக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் ராசியின் அமைப்பையும் பொறுத்து உங்களுடைய தனுசு ராசிக்கு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் தொல்லைகள் எல்லாம் எப்போது ஒழியும், எதிரிகளின் தொல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் நிலையை பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெல்ல தெளிவாக இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான சில உண்மைகளையும் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் குறிப்பாக உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள், மற்றவர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்பவர்கள் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. கொடுத்து சிவந்த கைகளை உடைய நீங்கள் இலவசமாக யாரிடமும் எதையும் பெற மாட்டீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல அமர்ந்து குரு பகவான் ஏகப்பட்ட நன்மைகளை செய்திருந்தாலும் சில தீமைகளையும் செய்திருப்பார். ஆனால் குரு பகவான் எப்போதெல்லாம் உங்களுடைய 6வது மற்றும் 7வது இடங்களுக்கு வந்து அமர்கின்றாரோ அப்போது மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் காண்பீர்கள் என்பது முழுமுதற் கடவுள் எழுதிய விதி. குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பம் ஒரு கம்பீரமான நிலையில் இருக்கும். மிக பெரும் முன்னேற்றத்தை காணும். மிக பெரும் அளவில் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. எவ்வளவு காசு வந்தாலும் அவசரத்திற்கு எதுவும் இல்லாமல் தவித்தீர்கள் அல்லவா, அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் என்று கூட சொல்லலாம். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து அமரும்போது முன்பு போல் கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆடம்பர செலவுகளை குறையுங்க. கணவன் மனைவிக்குள்ளாறு இருந்த சந்தேகம் தீர்ந்து ஆரோக்கியமான விவாதங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரும்போது ஏதோ ஒரு நிலையில் குரு பகவான் இருக்கும்போது தாம்பத்தியம் இனிக்கும். குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் நடப்பதோட கௌரவ பதவிகளும் உங்களை தேடி வரும். அரைகுறையாக நின்று போன கட்டிட பணிகளை எல்லாம் முழு மூச்சோடு முடிக்க குரு பகவான் உதவுவார் என்பது எழுதிய விதி. செலவுகளையெல்லாம் கட்டுப்படுத்த பாருங்க. மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிடும். தள்ளிப்போன உங்களின் மகளின் கல்யாணத்தை விஐபிகள் முன்னிலையில் நடத்துவீங்க. சனி பகவான் வக்ர நிலைகளை தொடரும்போது விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி சற்று உடல்நிலை அடிக்கடி பாதிப்படையும். பெரிய நோய்கள் இருப்பதைப் போல கூட தோன்றும். செலவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். உறவினர்களை பகைத்து கொள்ளாதீங்க. குற்றம் குறை பார்த்தால் சுற்றம் ஏதுமில்லை என்று சொல்வது போல நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்து கொள்ளாதீங்க. பெரும் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வீங்க. உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்க சிலர் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வாங்க. முக்கிய நிகழ்ச்சிகளை தவிர மற்ற விழாக்களில் கலந்து கொள்வதை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும். பாதை மாறி செல்பவர்களுடைய நட்பையெல்லாம் தவிர்த்து விடுங்க. வங்கி கணக்கில் இருப்பை அறிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. குரு பகவானின் நிலை அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கின்றதோ அதே போன்று சனி பகவானின் நிலையும் சனி பகவானின் வக்ர நிலையும் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாதீங்க. உங்களுக்கு அடிக்கடி சொந்த ஊரில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் சொந்த ஊரில் இருக்கலாமா அல்லது வெளியில் செல்லலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. தொழில் வியாபாரம் அனைத்துமே மிக மிக சிறப்பானதாக இருக்கும்.
குறிப்பாக ராகு கேது பகவான்களின் மாற்றம் நிகழும்போது ராகு பகவான் 6வது இடத்திலையும் கேது பகவான் 8வது இடத்திலையும் உங்களுடைய தனுசு ராசிக்கு வந்து அமரும்போது எதிர்பார்க்காத யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாம் விளங்கிவிடும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் கிட்ட கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. யாருக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை மட்டும் வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் மிக பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம். மிக பெரும் அளவில் பதவி உயர்வு, மிக பெரும் அளவில் சம்பள உயர்வு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் நிச்சயம் கிடைக்கும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. எந்த ஒரு கட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா உண்மையை மட்டும் பேசுங்க. பொய் பேசுனீங்க அப்படின்னா தொழிலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் சரி, மிக பெரும் அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்றதும் முழுமுதற் கடவுளின் விதியாக இருக்கின்றது. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக எவ்வளவோ பாடுபட்டுட்டீங்க, குடும்பத்திற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனால் நல்ல பெயர் கிடைக்கலையே, குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளலையே அப்படின்ற ஆதங்கங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 3வது இடத்துல வந்து அமரும்போது தீர்ந்துவிடும். மிக பெரும் அளவில் குடும்பத்தில் யோகங்கள் அடிக்கும் காலகட்டம்னு கூட ராகு பகவான் வந்து அமரக்கூடிய காலகட்டத்தை சொல்லலாம். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காத நீங்கள் உங்களை நம்பியவர்களுக்காக, உங்களுக்காகவே, உங்கள் கூடவே உறுதுணையாக இருப்பவருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. உயிரை கூட அடமானம் வைக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு ஒரு நட்பாக இருப்பீங்க, உதவிகரமாக இருப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். கண்மூடித்தனமாக யாருக்கும் உதவிட மாட்டீங்க. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றதெல்லாம் அறிந்து தெரிந்து அதற்கு ஏற்றார் போல உதவுபவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டின் மூலமாக அவை அனைத்தும் தீர்ந்துவிடும். அதாவது ஏகப்பட்ட தடைகள் ஏற்பட்டிருந்த போது ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்குள்ளார இருந்திருக்கும். அது அனைத்தும் நிவர்த்தியாக ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமையில் விநாயக பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். உங்களுடைய மகனுக்கும் சரி மகளுக்கும் சரி ஊர் மக்கள் புகழும்படி மெச்சும்படி சிறப்பான ஒரு திருமணத்தை நடத்துவீங்க. அந்த ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. கடவுளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கின்றது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை சிறப்பானவர்களாக, படித்தவர்களாக, உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பவர்களாக இருப்பாங்க. ஆனால் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து செல்லும். அதற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை துணையால் நீங்கள் மிக பெரும் உயர்வை அடைவீங்க, முன்னேற்றத்தை காண்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என்றால் அது உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய காலகட்டம்தான். குரு பகவான் 5வது இடத்துல, சனி பகவான் 7வது இடத்துல, ராகு கேது பகவான்கள் 9வது இடத்துல வந்து அமரக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏகப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை இந்த காலகட்டத்தில் தேடி வரும் என்று சொல்ல வேண்டும். விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி வீடு கட்டக்கூடிய யோகம், புது வீட்டில் குடிபுகக்கூடிய யோகம், வீடு, மனை, நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் உங்களுக்கு அமோகமாகவே இருக்கின்றது. வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பை கூட தட்டி கழிக்காமல் உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்களாக இருக்கும்போது மேல் அதிகாரிகளின் பேச்சை கேட்பது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் கடன் பிரச்சனையாலையும் பண பற்றாக்குறையாலையும் புதிய முதலீடு செய்ய முடியாமல் தவித்தவர்கள் எல்லாம் பண உதவி கிடைத்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதிரடி லாபங்கள் உண்டாகிடும். பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகிடும். கடையை விரிவுபடுத்தி நல்ல வேலையாட்களை பணியில் அமர்த்தக்கூடிய யோகமும்
தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது. புது வாடிக்கையாளர்கள் எல்லாம் அறிமுகமாவாங்க. பணியாட்களிடம் கராராக இருக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதான் உங்களுக்கு நல்லது. தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும். சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தின் மதிப்பும் கூடிவிடும். வர்த்தக சங்கத்தில் பதவி கிடைச்சிட்டும், புதிய கிளைகளை தொடங்குவீங்க. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் ஓய்ந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். விலகி சென்ற பங்குதாரர் மீண்டும் வந்து இணைந்து விடுவார். நீங்கள் யாருக்காக எதற்காக உழைக்கிறீர்கள் அப்படின்றத உங்களுடைய பிள்ளைகளே புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் ஆதங்கப்படுவீங்க. என்னதான் சம்பாரித்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளார எழும். சம்பாதிக்கிறதே இவங்களுக்காக தானே, இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களும் தோன்றலாம். அதையெல்லாம் விட்டுவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க, உங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வாங்க. குடும்பம், தொழில் என்று அனைத்துமே கிரக நிலைகளின்படி உங்களுக்கு சில நேரங்களில் சாதகமாக இருக்கும், சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் கிரகங்களின் தாக்கம் உங்களுடைய தனுசு ராசியை பாதிக்காது. அப்படின்றதுனால அனைத்திலும் உங்களுக்கு ஏற்றம்தான் உண்டாகும் என்பது முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. கன்னி பெண்கள், திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தீங்கன்னா உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும். விரக்தி, சோம்பலில் இருந்து மீள்வீங்க. காதல் கனிஞ்சிடும், திருமணம் வெகு விமர்சையாக முடியும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல வேலையை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு அமைத்து தருவார்கள். மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வகுப்பறையில் முன் வரிசையில் அமர ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒத்து வராது. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கொஞ்சம் பய உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நன்கு படிப்பவர்களாக இருப்பீங்க. மற்ற மாணவர்களை விட சிறப்பான அறிவை பெற்றவர்களாக இருப்பீங்க. குரு பகவானால் சங்கடம் எவ்வளவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலையை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தருவார்கள். சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்தேறும், எதிர்ப்புகள் விலகும், ஆரோக்கியம் சீராகும். வியாபாரத்தில் சில சங்கடங்கள் உண்டானாலும் திறமையாக சமாளித்து விடுவீர்கள். செல்வாக்கை அதிகப்படுத்தி கொள்வீர்கள். பணம், பதவி, பட்டம் என்ற நிலையுடன் உங்களை வெளி உலகத்திற்கு அறிமுகம் செய்வீங்க. நீங்களே அதிர்ஷ்டகரமான நிலையை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். சங்கடங்கள் எல்லாம் நீக்கி வைத்து பொன், பொருள், செல்வாக்கு என உங்களுடைய வாழ்க்கையை குரு பகவான் வளமாக்குவார் என்பது முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் எழுதிய விதி. குடும்பம், தொழில், உத்தியோகம் என அனைத்திலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். பண வரவை நிச்சயம் அதிகரிப்பார். சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடுவீங்க. சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி வைப்பார். அரசியல் ரீதியாக செல்வாக்கை அதிகரிப்பார். எதிரிகளை பலமிழக்க வைப்பார். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய பேரும் புகழும் உயர்ந்துவிடும். குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது மிக பெரும் யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நெருக்கடிகள் எல்லாம் விலகிவிடும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுப நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் நினைத்ததுபடி நடந்தேறும். பொருளாதார நிலை உயர்ந்துவிடும். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகளின் எண்ணங்கள் ஈடேறும். எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளும் மிக சிறப்பான காலகட்டம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் அமைந்துவிடும். குறிப்பாக ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், மருத்துவம், பப்ளிகேஷன், சினிமா, விவசாயம் இதெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பணியாளர்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் விலகிடும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பு அளிக்கப்படும். ஊதிய உயர்வு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவு உண்டாகிடும். வேலையில் பொறுப்பு உயர்ந்துடும். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக தனி மதிப்பே உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு எண்ணியபடி எல்லாம் நடந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி நடக்குதே என்ற கவலைகளோடு இருப்பீங்க. அவங்க அனைவருக்குமே விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சில சோகங்கள், சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மிக பெரும்
ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் பிறந்தவர்கள் என்பதுதான் விநாயக பெருமான் எழுதிய விதி. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிச்சயம் விலகிவிடும். புதிய சொத்து சேர்க்கை உங்களால் உண்டாகிவிடும். இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்களை அனைத்தையும் சூரிய பகவானும் சனி பகவானும் முடிவுக்கு கொண்டு வருவர். பண தட்டுப்பாடு விலகிவிடும். சிலர் புதிய இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவீங்க. சொந்தமாக தொழில் தொடங்க நினைத்தவர்கள் தொழிலை ஆரம்பித்து லாபம் காண்பீங்க. சிலருக்கு திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம் என்ற மிக பெரும் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறிவிடும். குறிப்பாக புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்ட தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் மிக பெரும் நன்மை நிகழப்போகின்றது. கூடவே விநாயக பெருமானும் உங்களுக்கு துணை புரிவார். அப்படியாப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு இன்றியமையாததாக இருப்பதோட மிக மிக முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். நல்லதே நடக்கும். எதிரிகளின் தொல்லை ஒழியும். பணப்பிரச்சனை விலகும். பணம் குவியும். திறமைக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள, சுகபோக ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.